ஏன் அவுட்டு? போல்டா? நல்ல பேட்டிங் நான் வினிதா அப்படியே ஆடு. பழக்கம் தான் வர மாட்டேன், அவன் இதுதான் பண்ணுறான். மணி வினிக்கு நம்மள ரீப்ளேஸ் பண்ணிட போல இருக்கு. அவனே வர மாட்டானா? போலாம். வேணாம். டேய் இருடா. சரியா? அவனா? அடிக்க ஷாட் பார்த்தல நீ. ஆனா ஒரு நாள் 2 மேட்ச் நான் அவனால 2 மேட்ச் உள்ள தான் நின்னேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெடி. நான் கீழ ஆறேனா அண்ணா கை புடிங்கடா வச்சிரோனா. ஜேகே அவனே 3 பால் நின்னுட்டான். 2 ரன் அடிச்சா. ஒரு ஓவர் முடிச்சான். அப்புறம் என்னாச்சு? டூபலா நீ வாடா. நீ எல்லாம் வேலை பண்றீடா. நீ தான் கால் பண்ணோம். போறா. انا கீப்பர் லெஃப்ட் அது நல்ல எல்லாமே மேக்ஸிமம் என்ன போடணும் உடம்பு போடணும். அரே பவர் பிளே யூஸ் பண்ணலாம். अरे நீதான் திரும்பணும். நின்னுக்கோ. ரெடினா? ரெடியா? பிளேடா டேய். நல்ல பேட்டிங் யூனிட். எக்ஸி ரெடியான்னு பார்த்தா ஆல்ல போடுது. செவ்வல் போடுறது. நீ பேக் கொடுத்தா போறான். அவன் எல்லாம் கூட பேக் கொடுத்தா போறான். நம்ம அருண் மாதிரி. டான்சிங் அருண் வந்து சைடுல பேக் போவா. நான் பொண்டாஜனை திட்டி யாரும் பார்த்ததே இல்லை. இதுதான் சொல்ல மாட்டாங்க, உள்ள ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க. அது இவ்வளோ மேட்ச் பார்த்ததே இல்லை. நம்மளா டக்குன்னு நான் இங்கே பண்ணுவேன். நல்லா பாசிட்டிவா சொல்லுவாரு. அவரே சொல்றாரு எனக்கு செமையான சிரிப்பு எனக்கு. பேட்ரா டேய் பேட்ரா. ஸ்டார்ட்ரா. இது பண்ணலாம் பாவு ஒரு ஷாட் 2 ஷாட் யார் சொல்ற?
பிளேஸ்மெண்ட் பார்த்து தரோம் நான் என்ன தடவை பண்ணுற ஒரு ரொம்ப மாதம் என்னடா பண்ணுவோம் அப்படிங்க ஓட அது தூங்க நான் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டானுங்க டென்ஷன் ஆயிடுச்சு வெளியே அவங்கள்ட்ட பேசிட்டு வெளியா நானும் தூங்கி பார்த்தா முடியல அப்புறம் தூங்கி வேர்த்து ஊத்து அப்படியே ஊற்றுதுன்னு அப்படியே பேட்டரி ஃபேன் வாங்கிக்க வேண்டியதானே நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன் பேட்டரி ஃபேன் நீ ஜன்னல பார்த்து ஜன்னல ஓப்பன் ஆமா தூக்கம் ஜன்னல ஓப்பன் பண்ணுங்க பேட்டரி பண்ண வாங்கிக்கோங்கடா 3000 ரூபா 4000 ரூபா ஒரு பேட்டரி பண்ண வாங்கி கொடுக்கணுங்களா நீங்க 3 பேருக்கு ரூம்ல இருக்குது இதுக்கு இன்னைக்கு இல்லை பேட்டரி பண்ண உனக்கு கலந்து தெரியாது அவன் எங்க ஓடிச்சு வெளியே போயிட்டான் ஒரு வயலும் போடலையா வைடு பைஸ்னு ஓடிச்சு வயது பைக் தான் போடல 2 பைஸ் 3 பைஸா நான் 5 ரன் கிட்ட போயிருக்கோம் என்ன சாக வச்சிருக்க நீ வெளியே 2 போடு வைடு பைஸ் ஒரே ஒரு போடு தான் டேய் எப்போ போச்சு அது என்ன யார் நீ எடுத்து பாரு யார் ஒரு பக்கம் போச்சு லாஸ்ட் ஓவர்லயும் போச்சு முன்னாடி போகும்போது போச்சு இது பேட்டேஜ் இது பேட்டேஜ் இது நீ பைக்கில் பார்த்தனா கையில் போட்டு வந்து உன் வால் உள்ள போச்சு ஒரு சில்லு கேட்டானா அப்போ இன்னும் கம்பெனி காலைல போட்டு அப்புறம் கை வச்சு ஒன்றில் உள்ள பொறிமாறவே உனக்கு கிடைக்கும் பாரு ஆஃப் சைடு ஆடு நீங்க போல்டி கப்பல் பண்ணா வந்து தப்பா ஒரே மாதிரி போட்டு வந்து அதுக்காக ஸ்டிக்ல கூட போட்டு இல்ல அவுட் இல்ல கார்டு எல்பி கேட்டீங்கன்னா கூட ஓகே தெரியல ஆனா எல்பி கேட்டீங்க இல்ல அது இல்ல இது கூட ஷாட்ரா போடா கையிலே போட்டு கட்டு நம்மளோட போட்டு வந்துறாங்க நல்ல ஓவர் கிடைக்கும் அது என்ன போடுறது நல்லா போடுங்க நல்லா போடுங்க அந்த ப்ரெஷ்ஷாக தான் வரலாம்னு நினச்சேன் அழகா போடுங்க வாடா கிஸ் பண்ணி தரண்டா வாடா அடிக்காமல் இருக்கலாம் இதான் பிரச்சனை இல்லை ஏன் ஷார்ட்டு போனேன் அந்த ஸ்லோ பார்த்தேன் ஃபாஸ்ட் பண்ணலாம் அடிக்கலாம் ஸ்டாப்பிங் கம்மியாக இருக்கும் இந்த ஓவர் செட் ஆகலாம் அடுத்த ஓவர் அடிக்கலாம் அப்படியே சாதம் பண்ணுறேன் உங்களுக்கு அது எப்படி ஒரு 2 கிலோ இருந்தா என்னடா 2 கிலோ இருக்குது எவ்வளோ நினச்சி 16 இந்த ஹார்ட்லாம் பிரச்சனை இல்லை பொருள் ஸ்லோ பால் கரெக்டாக தான் மீட் பண்ணேன் வீடியோ இருக்கு ஏன் இருக்கு
இதோ வச்சு அந்த கல் மேலே வச்சுட்டான் வச்சுக்கிறான். லைவ் பண்ண வீடியோ என்ன எதுவும் காணா ஏடா லைவ் பண்ண வீடியோ ஃபாலோவர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு லைவ் பிரைவேட்டா இருக்கு. அதான் இவங்க தான் இருக்கான். பப்ளிக்கா போடுங்க. மணியோட கேட்ச் கவர் ஆச்சா இல்லையா? அது ஆயிடுச்சா? அப்போ யாரும் ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரூமுக்கு போய் ஏதோ ஊருக்கு தான் இருக்குது பால்லாம் தெரியல. அது ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஜூம் வச்சிருந்தாங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வரும். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் யாரோ போய் நெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரே ஃபோன் மட்டும் ஒரே வா அதே பால் பண்ணி அண்ணன் போய் ஒரு பால் போல வச்சாரு ஃபர்ஸ்ட் வைடு இதெல்லாம் ஓடாதே சொல்லி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணி தான் நானும் ஒரு தூக்கிட்டேன் மேலே தெரியுதா? ஓடம்லாண்ணே 2 ஓட்டு அப்படி இது உள்ள சுத்துறாரு அண்ணா நிட்டிங் என்ன கைக்கு போன மாதிரி நாய் போடுறான் மணி என்ன சொல்றான் ஓ ஷாட்னா வேறேனா எவனுக்குமே கால் போக மாட்டேங்குது. அம்மா அப்படியே தண்ணி குடிச்சிட்டு டைம் ஆகுது 921 என்ன ஒன்று நீ சாக்காது ஓனர் தான் நாங்களாம் எம்ப்ளாயி ஓனர் நீ தானா? எம்ப்ளாயர் நீலாம் எதுக்கு ஆஃபீஸ் போகிறப்போ? அதான் கேள்றேன் அவனை பேர் சொல்லவா? என்ன பேச மாட்டேற? யாருக்கு சொல்கிறேன் பாபு நீ என்ன சொல்கிற அவன் கேட்கலாம் பத்தரை வரைக்கும் பார்ப்பாரு. 10 புக் ஆயிடுச்சுண்ணா கிளம்பிட்டீங்களா? சொல்லு ஒரு மாதிரி கிளாரா இது. அப்போ நீ ரெஸ்ட் எடுத்தே வாப்பா அப்படின்றது. அதான் சொல்ல முடியாது ஏன் நான் rest எடுக்க மாட்டேன். இவரு ரெஸ்ட் எடுத்து அவர் ரெஸ்ட் பார்ப்பது ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கலாம். அதெல்லாம் செத்து போய் முடிச்சிடல டெய்லி ஆஃபீஸ் வந்துருப்பாரு டெய்லி ஆஃபீஸ் ஃபோன் அடிச்சுதான்டா இருந்தாரு. ஆஃபீஸுக்கு போனால அப்பதான் அவரும் கிளம்பி போயிட்டாரு. காலை இதுவாகி 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டல. யாருமே இல்லை, ஜாலியாக இருந்துருப்பானு. வராத கைக்கு எவனா டெய்லி ஆஃபீஸில் தான் வர முடியாது யார் வராரு இருப்பார்ரா இப்பெல்லாம் இருக்காரு. குளோபாண்டி வாங்கிங்க. குளோபாண்டி பவுடரை கொடுத்துங்களா? அதெல்லாம் தடை பண்ணி எவ்வளோ வருஷம் இருக்கு? குளுக்கோஸ்லாம் இது பண்ணி தடை பண்ணி ரொம்ப நாள் இருக்கு. இந்த பால் பார்த்துருக்கியா? எவ்வளோ மேட்ச் ஆடுங்க எங்களுக்கு வேடிக்கை பார்த்துக்கிறோம். பால் வெரி ஆவாஸ் மாமே இரான பால் பவுண்டரியா சொன்னது சம்பந்தம் வாலே வா போடுவா
குச்சி வந்து ஒரு அடிக்க மாட்டேன் க்ளவுஸ் வச்சு போகுது எனக்கு க்ளவுஸ் தான் அவரும் க்ளவுஸ் இவர் அடி வாங்காரு ஒரு அடி வாங்கிட்டாரு மகேந்திர அன்னைக்கு எப்படி எஸ்ட் நினைக்கிறேன் ஆனால் அந்த பிச்சு அந்த பிள்ளை நல்லா அந்த பிச்சு வச்சிருக்கிறேன் ஜி நீங்கள் உள்ளே போடுறீங்க ஜி ஓகே 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 இந்த ஓவர் ரன் வந்துச்சு. இல்லை இந்த ஒரு அண்ணன் ஆடணும் பாரு காரி இருக்கும் ஷாட் பேட்டிங்னா ஒன்றாக நான் லட்டு மாதிரி சாப்பிட்டு போகிறல இந்த ஒரு ஆஃபில் வர மாட்டேங்குது ரொம்ப நாள் ஆடாம அண்ணா ரொம்ப கேப் போட்டீங்களா அண்ணன் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் போடாத ரொம்ப எஃபெக்ட் போட்டால் வேலை செய்யாது தம்பி இப்போலாம் தெரியாது புக்கு உள்ளே பேசுவாங்க பாரு இவ்வளோ பண்ணிருக்கீங்களா ஒன்றுமே பண்ணாத மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வேணா பாரு இந்த வாட்டி ஆப்ரேஷன் இல்லை அவங்க எப்படி அடிக்கிறாங்க முடியும் போன தடவை போனேன் இல்லை யார் யார் இருப்பா யார் யார் இருப்பார் யாருக்கு இந்த வாட்டி ஆப்ரேஷனில் இப்படி இப்படி கூட காட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி யார் யார் ரெண்டு பேர் தான் உட்காந்து இருப்பாங்களா ஆப்ரேஷனில் அதுவும் நல்லா ஏசியை ஃபுல்லாக கூலிங் வச்சுருவாங்க. இந்த வாட்டி போய் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஏசி ஆஃப் பண்ணிங்கன்னா பேசணும்னு போகிறேன் உள்ள அவங்க அப்படி எதாவது உட்காந்துருவாங்களா நேரம் வச்சுட்டாங்க கட்டன்னு பேசுறது வாயில் வராது மணி அவ்வளோதான் மணி எதாவது பேசணுமா எங்கே பேசுறது எப்படா எதிர்த்து போவோம் ஒன்றுக்கு போலான்ட்டு தான் இருக்கு நம்மளுக்கு. உள்ளே போனால் முடிட்டு வராங்க போனால் ஏசி உள்ள போனோடனே பாரு போன வாட்டில் நான் என்ன பண்ணேன் சொல்கிறேன் நான் கான்ஃபரன்ஸ் ரூம் ஐயோ நான் போனேன் ஆஃப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே நீங்கள் தான். ஆமாம் நான் தான் இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன் நான் இது ஆஃப் பண்ணுவேன். ஆனால் கணேஷ் ஏசி பொறுத்து அவன் இப்படி தான் பேசாமல் தெரியல 1 மணி நேரம் 2 மணி உள்ள வரான் ஆனால் உட்காந்துறான் எதாச்சும் ஆஃப் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். டேட் சொல்லிட்டாங்களா எப்பன்ட்டு நாங்கள் போகும்போது பசங்க எல்லாருமே ஆனால் இந்த ரீசெண்டாக தான்டா போட்டார்
7 ரூபா எத்தனையாவது ஒரு இவனுக்கு பண்ணுறாங்க. உங்களை மாதிரியா ஏன்னா ஐயோ அண்ணா இதெல்லாம் தேவைண்ணா. ஓடுங்க கேட்டுட்டா புரியல எனக்கு புரியல. அது அழகான கேட்ச் இல்ல எவ்வளவு பெரிய இந்த மாதம் கேட்ச் பேசணும் ஆக்சுவலாக. அவன் விட்டது சிக்ஸ் அடிச்சான். அதுக்கே சரி அசால்ட்டாக எடுத்துக்கலாம். போன வருஷம் போட்டாங்க இந்த வருஷம் வேணும். இவனும் போல அவனும் வரல. ஓ அவன் தான் வரலையா அப்புறம் அவன் வரலாம் எப்படி ஓடி போக சொல்றாங்க உழு அந்த டேய் அவன் கை வர பார்க்க விட்டுருந்தீங்கன்னா எந்த திட்டுறீங்க அப்படின்னு. சரி பண்றேன் இப்படி தான் ஃபுல்லாக பார்க்கணும். பார்க்கலாம் அந்த வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. போன வருஷமும் அதே இந்த வருஷம் அதே எவ்வளோ வேணும்? சரியா 10 போட்டு 0.5% 0.2% வந்துட்டு 3%. அமௌண்ட் வந்துச்சா? ஏய் நானும் 3 தடவை கேட்டேன். தெரில அதான் கால்குலேட் பண்ணுறாங்க. எப்போ கொடுக்கணும் தெரியுமா? மார்ச் எண்டில் கொடுத்துருக்கணும். அரவிந்தா அத்தாடி ஆர்னஸ் கிட்ட லைன் இங்க வைக்க சொல்லு. இது இருக்குல்ல டிராஃபிக்ல தான் சார் ரெவன்யூ சார் எக்ஸ்பென்ஸ் இங்கே என்ன பண்ணுறேன் அதை ஏமாற்றுவாங்கப்பா. ஆனண்ட் ஆவரேஜ் என்னடா ஒரு 5 லட்சம் ப்ராஃபிட்டா? அதுதான் ஏதாவது ஒரு மாதம் வந்துட்டு 8 போகும் 7-8 அவ்வளோதான்டா 10 தான் தானே. அதெல்லாம் தாண்டிச்சுன்னா நமக்கு நல்ல உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறது இது சர்வீஸ் ஏன் கேட்க முடியுங்க? இந்த லேண்ட் ஏற்றது தான் பிடிக்க மாட்டேங்குது. போயிடுச்சு. இல்லை எதுக்கு அது ஏற்றணும் தான் கேட்குறேன் நான். கொஞ்ச நேரம் ஆடுங்க. இல்லை ஃபீல்டுகள் தான். ஷாட் நானா ஓவருக்கு 2 வந்துச்சு. லீவ் வேற எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஊற்ற. ஐயோ என்ன கலந்து வச்சுட்டு போயிருக்காரு போல. ஓ வெயில் பார்த்துட்டு கண்ணை கலந்துட்டு கீப்பிங் கோசம் இது உடனே கோசம் போயிடுது போயிடுது
பேடினா ரெண்டு ஓவர்லாம் புஷ் பண்ணலாம். நீங்க வந்து நீ ஒரு ஓவர்ல வரலாம், அழகா வரலாம். குட் ரன்னிங் நைஸ் கால் குட் ரன்னிங் ராஜா ஒரு மாசமா பாடியே மூவ் பண்ணாம சண்டே தான் வந்து பண்ணது. ரொம்ப அவன் லீவ் விடாதீங்க. வந்துடும். அவனை கூப்பிட்டு போயிட்டான். நீத்து இந்த ஓவர் ஒரு பால் ஆடிட்டாங்க. என்ன பால் இருக்கு? ரன்னிங் அப்படியே பார்க்கலாம் பாரு. இது உங்க டீமா ப்ரோ? இந்த மாதிரி ஊத்தி வைங்க. நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்துருக்கீங்க. இல்லை அவங்க டீம் அவன் எங்கள் டீம் வந்தாலும் நாங்கள் அவங்க டீம் வரலன்னு சொன்னாலும் என் பிரச்சனை ஏழுமலை எல்லாம் அவர் எல்லா டீமும் வந்தார். ஆர்த்தி மாதிரி ஷாட்ரா. ஃபைனலி போலாம் பேட்டிங் பண்ணி எடுத்து வந்து மேட்ச் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கணும். வெயில் இல்லாமல் மெயின்டைன் போல. ஆமா கடைசி ஒரு 5 ஓவர் தான் வெயில். கடைசி 5 ஓவர் வச்சு கிஸ்பேட்டா அங்கே எங்க ஒரு பேட் காத்தி நீ காதி ஆரம்பிச்சிச்சு. அங்கே இங்கே வர யாரு இது? பிடி ரைட் அவுட் இருக்கு. ஆஃபீஸ் போகலாம். ப்ரோ இது நீ வாங்கி வச்சு தான் நம்மளும் இல்லை அவங்க இரு லைட்டாக குடிச்சிட்டு வா. டயர்டாகுது. செம்ம வெயில் நிற்கவே முடியல பாருங்க. நான் வெளியே உக்காரன்னு சொல்லிட்டேன் 10 பேர் தான்ட்டு. நல்லா இருக்கும் இது. இந்த தலா மூடி எரிக்குது அப்படியே. விளையாட்ட விட்றானா ஊட்டி தூக்கி விட்றான் அப்படி அச்சு ஓடி போச்சு. ஆனால் இது தெரியாம ரெடி பண்ணுறேன். அது பீஸ் அப்படியே கொடுத்துட்டேன். பீஸ் இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒட்டுது அது ஏசிட்டுதா இதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிட்டார். அவனுக்கு தான் கிடைக்காது. சைஸ் பண்ணாதான் ஒரு இதாகிடுது. இன்னொரு ஆப்பிள் பீஸ் இருக்கும் பாருங்க. அது ரிக்வெஸ்ட்டு நல்லா லாங் போன பால் விட்டுருங்க. அது பிளைன் பேட்டா இல்லை பிளைன் வாங்கும்போதே பிளைன் பேட்டா? எவ்வளோ ப்ரோ அது? இல்லை ப்ரோ நம்ம வேற நம்ம கேட்டு வர மாட்டோம். அடுத்த பேட் ரெடி பண்ணிருக்கேன். கிராண்ட் ஸ்போர்ட்ஸா கிஃப்ட் பையன் எல்லாரும் இல்லை ஸ்டிக்கர் மட்டும் தான் எல்லாரும் ஆமாம் மொத்தம் ஏமாத்தினா கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் காசு ரேட் எல்லாமே இருக்கு. இல்லை ஒரே வுட்டு தான். வுட்டு வந்து இந்த வுட்டு அந்த வுட்டில் கிடையாது. ஒரே வுட்டு அந்த அடியில் மட்டும் பிரெத்தாக இருக்கும். ஸ்டிக்கரை வச்சு கொடுக்கும். ஒரே மாதிரி உள்ளே போகணுமா? அடுத்தது நான் 10 ஓவர் ஃபோன் பேசணும். சீக்கிரம் வந்து இல்லை நீங்களும் உள்ள ஃபோன் பேசாவே இருந்தீங்க. புரியல எனக்கு. 51 53 9 ஓவர் 33 9 ஓவர் சொல்லுங்க சார். என்ன இருந்துச்சு? இன்னொரு கிஸ்போர்ட் இவரு கொடுத்துறாரு.
இதான் இங்க நிக்கிறேன். இவன் கேட்டா கிஸ் போயிட்டு இந்தா அங்க போறான். போட்டுருவா போட்டுரு மெசேஜ் பண்ண முடியல என்ன மாதிரி இப்போ போடும் யார் கிஸ் பேட் கேட்டுங்க வெயிட் இருக்கக்குள்ள சுத்த தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்து அடுத்து பாருங்க அவ்வளோ ரெடி ஆகிட்டா வீட்டு அடிச்சுட்டு சொல்றேங்க அவர்கிட்ட ஆனால் வந்துடுற வீடியோ அப்புறம் ரீசெண்டாக இந்த மாதிரி அடிக்காது நீங்கள் தான் போகுது எஸ்ஜியா நீங்கள் எஸ்எஸ் தான் அடிவீங்க எல்லா வண்டியும் 6 அடிச்சிட்டேன் ப்ரோ. ஒன்ஸ் ஆடுறதுக்கு அதெல்லாம் 3 மேட்ச் முன்னாடி 3 மேட்ச் தான் ஆடுறேன் லாஸ்ட் 4 மேட்ச் தான் ஆடுறேன் போன மேட்ச் யாரும் வந்து கூட வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் கூட அவன் தான் வெளியே தான் இருந்தான் நீங்கள் டக்குனு அவுட்டா என்ன லாஸ்ட் பையன் தான் அவுட் ஆனே அவன் அவுட் ஆனான் அவன் தெரியும் திரும்ப எடுத்து திரும்பி பாடுறா அப்படியே நின்று பின்னாடி பின்னாடி 14 கோல் பேட் கேம் ஏரியா தான நானும் பண்றேன். ஆனா இவன் போட்டு தான் பண்ணவரா நான் போறதுக்கு முன்னாடி வந்துறேன். போற பால் அந்த மாதிரி நவுந்து விட்டுறேன் அதான் கேக்குறேன். நவுந்து அவன் இது பண்றான் அடிக்கலாம் இல்ல சுத்துறா வினித்தே ஏய் சிங்கிள் தட்டி குடுறா அவருக்கு. அது அடிக்கணும் பேட்ல பண்ணலாம் என்ன 2 பால் அந்த பேட்டே விடுவோமா நீ? அப்படியே வைக்கிறான் திரும்பங்க ஓடுறா ஓடு வினித்து பார்த்து அது மாதிரி சிங்கிள் தட்டி கொடு. ஒவ்வொரு பாலும் பிரஷர் போடாத அவருக்கு. சிங்கிள் தட்டா தரமா போருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சிங்கிள் தட்டி கொடு வினீதே அவருக்கு. தெரியும்டா எல்லாம் அப்படிதான் நீ நின்றதுல பிடிச்சிருப்பேன். உட்காந்து பாப்பா பாயிடும் நினைச்சேன் நான் கூட நீ உட்கார்ந்தது கீழே விட்டுருவேன் அப்படின்னு. ஒரு கோலரை ஒளிச்சு வச்சிருக்கீங்க கீப்பர் அவரு இதுதான் பவுலர் தான் அவரு. கீப்பிங்ல குணாலதான் எல்லாம் ஆடணும் 2 மாசத்துக்கு கீப்பிங் கிடையாது நடுவுல 2 பேருக்குமே பண்ண யாருக்கு போட்ட அவருக்கும் அவரு நடுவுல போட்டு ஏதாவது ஒண்ணு பக்கம் போவோம் அந்த ஸ்பின் சொல்லிடலாம் நேரா எடுக்க வந்துச்சு தள்ளி வினோத்தனா தள்ளி ஆடணுமா? அண்ணா வினோத்தனா மிட் விக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் நானே கெடுத்துட்டேன். அதனால அவரையும் கெடுக்குது. அதனால அவர் அதான் பேட்ஸ்மேன் பவுலர் சொல்லி பால போடுறோம் போய் நான் போய் இப்ப 2 வர மாட்டேங்குது. திரும்பவே இல்ல. ஏன் சொல்லுங்க நார் இந்த பக்கமே போ. ஸ்பின் ஆகும் இது ஒரு பால் தான் போடுவாங்க ஏய் சும்மா ஒரு பால் தான் போடுவா ஏய் டேய் இதான் ஸ்பின் பாரு ஏய் வேஸ்ட் பண்ணாதடா டேய். என்ன பாத்தியா என்ன ஸ்பின் மோட்ல ஊத்தி போயிட்டு போகுது ஐ கேட் வாடா ஆஃப்ல போடு கரெக்ட்டா போய் வினீதே பால் வேஸ்ட் பண்ற வினீதே. சிங்கிள் தட்டி விடு. இல்ல பால் பேட்ல வாங்கு. காலை முன்னாடி போட்டு ஆடு. இங்க பாருங்க அவங்கலாம் இங்க பிரஷர் ஆயிடுது எவ்வளவு அக்கி அவனே ஸ்பின் பாரு நீ ஏன் பேட் ஓய் அவனே
தெரியலன்றது கரெக்டாக தான் இருக்கு. ஆஹா என்னாச்சு? ஓகே கீப்பர் கேட்சா? கீப்பர்ல பாயிண்ட். இன்னொரு 20 இந்த நாய் ப்ரெஷர் பண்ணது ஒரு படி திட்டு அவர் அடிக்கிறான். நீ ஆடி ஒரு டாக்டருக்கு எதான் பண்ண போறேன் நின்றுக்கிட்டு மாட்டினா மட்டும்தான் வெளியில போன மாதிரி மட்டும் தான் சுத்த போறேன். வர பால் பிரேக் அதான் ட்ரிக். அதான் நான் பால் பழம் 25 வரை உள்ள நின்று பழம் வச்சு அதுக்கப்புறம் பால் எப்போ வேணா பால் அடிக்கலாம். கால் ஆணி அடிச்ச மாதிரி நிறுத்தி ஓய் முன்னாடி வேணா போ பின்னாடி போக கூடாது. அகாடமி பிளேயர் என்ன சொல்லுவாங்க? அது மட்டும் போதும். பரவாயில்ல நல்ல பேட்டிங் லைட்டா ஃபோன் செஞ்சு அப்படியா எங்கடா இருக்கு தண்ணி பாட்டில்? இங்கே போன டைம் 10 ஆயிடுச்சா? 9 செகண்ட் மணிக்கு உடனே போகல பேட டைட் கட்டி வச்சுட்டு போடா. நான் சொல்ல அதான் பண்ணேன். நீங்கள் நேரம் கேட்பாங்க. க்ளவுஸ் இங்கே இருக்கு, ஹெல்மெட்லாம் அது பேக் க்ளோஸ் விட்டு கவரில் போட்டு கவரிங் அங்கே நின்று பேசலாம். ஷாப் வேணுமா இரு ஸ்ட்ரைட்ல இங்க வாடா சுரேஷ். இங்க வா, கேப் இருக்கான்னு பாக்குறேன் வா. அண்ணா கேப் வச்சிருக்க எக்ஸ்ட்ரா பேக்ல கேப் வச்சிருக்கியா? ஏய் இந்த ஒரு பேக்ல கேப் இருக்குடா. நான் இருடா ஆளே போடல வர மாட்டானே. என்ன பையா? நீ விட்டுனா எனக்கு சுத்தமா இது நீ பலிக்கு என்ன திருப்பி உட்கார்ந்து கோச்ல அப்படி டவுட் நினைக்கிறேன். ஏன்டா? டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அது இப்பதான் மாத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு பேக்ல இருக்குடா வாடா. ப்ரெஷர் பண்றான். நீங்க அதை நீ இதுல இது பண்றீங்க. நீ விட்டுறது அது ஆட்டோமேட்டிக்கா வருது மணி. அது வந்து எனக்கு அது கன்ஃபார்ம் ஏய் அந்த சைடு இது என்ன பிரச்சனை இல்ல. சிங்கிள் ஆடாம 10 ஓவர் அது இன்னும் அடியில பாரு. உங்களுக்கு பால் கஷ்டம் தான் இருந்தது. போவா ஸ்னேட்டிங் போட்டு பண்ணீங்க. நல்லாவே ஏய் இருக்கும் கேப் இருக்கும். நீ பால் அதிகமாக வச்சிட்டீங்க. நான் ஜாக்கப் போறது தான் வந்து அடிக்க போக கூடாது. ஆஃப் அடிக்கணும். என்னோட கேப் ரெண்டு போஸ்டரா நீ. ஆமா அவுட் ஆக கூடாது. அவர்னஸ் போய் உளச்சோட ஆதிக்க போஸ்டர். தம்பி இங்க ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அவரே வரட்டி விட்டுருக்கீங்க. நான் இதெல்லாம் கீழ புடிச்சாறான். கீப்பிங் கோர்ஸ் வெற்றி மட்டும் இருந்தாலும் அது அவன் போடும்போது ஓவர் லூசா இருக்கு. ஏய் இன்னொரு ஐஸ் போட்டு வச்சிருங்க. டோருக்கு இருக்கு. எடுத்து அங்க அனுப்பிச்சு வச்சுக்கோ. அதான் வச்சுக்க போறேன். எப்படி போடுறான் பாருங்க. ஐடியா டைனர் பண்ணி. அரேஞ்ச் கார் எடுத்து கார் எந்த பக்கம் விட்டுரு. ஏன் ஓடல? பைக்கே போகுது எனக்கு. அது ஏன் வேணாம் சொல்லணும் சொல்லுங்கண்ணா. நோ சொன்னா நான் ஒரு சொல்ல கார் பின்னாடி பேக்ல இருக்கும். அப்படியா? இரு பாக்குறேன். வெயில்ல போடுற எல்லா பாலும் ஆப்ஷன் போட மாட்டாங்களே போல. நீ வெயில்ல போடுது. நல்லா தான் குடுக்குறேன். உள்ள போய் ஆட மாட்டேன் நீ. எல்லா பாலும் ஆப்ஷன் போட மாட்டாங்களே. ஏன் நல்லா வெயில் வைக்கும் வைங்க அதான் போட்டுக்கணும். 3 பிளேயர் எல்லா பாலும் எதிர்பார்க்க பால் போட மாட்டாங்களே. நீ ஆப்ஷனே போட பார்க்குற. நீ வச்சு ஒரு பால் தான் அடிக்கிற. டேய் உங்க காலை பின்னாடி உட்கார்றேன் எத்தனை தடவை சொல்றேன். முன்னாடியே குத்தி வரும். அப்படியே இப்படி ஆடணும்டா. இன்னும் போய் ஆடப்பலகு. அது விளைகிறான். விலகி ஆடுறான். விலகி போயிடுறான். பேக் ஃபுட் போறான், விலகி போறான்.
ஷார்ட்ரா போய் அச்சா மதி ஷாட் இல்ல அடிக்குது இல்ல புத்தகத்துல நிக்குது அப்படியே பால் இது வெங்கடே நல்லா இருக்கு அப்படியே ஆடு வெங்கடே பாசிட்டிவ் ஆடு கொண்டு போலாம் 27 இருக்கு எக்ஸ்ட்ரா வேற ஒண்ணும் இல்ல நான் உள்ள இருந்தாலும் போன விக்கிறேன் நீ கிரிக்கெட் அதனால விக்கெட் எடுக்கணும் இல்ல சிகிரா பண்ணுங்க அத வெளிய பேசுங்க ஏய் நைஸ் பேட்டிங் ஏன் எல்லாத்துக்கும் விளையாடுறியா அதுதான் மாற்றணும் பயம் ஆள படுறேன் வளர்த்துது அதான் 2 ரன் ஒண்ணானே டயர்ட் ஆயிடுச்சு நான் பாஸ்டா போட்டுச்சிருக்கேண்ணா பாஸ்டப்ல அது நெல்லிக்காய் தண்ணி குடிங்க அது 2 ஒண்ணு தான் நெல்லிக்காய் ஜூஸ் இல்ல வேற வழி இல்லப்பா நல்ல ரன்னிங் 2 பேரும் ஆளுக்கு 30 ஆனாவே நெல்லிக்காய் நீங்கள் எதுவும் சும்மா ஆகுது கலந்து 2 கலந்து மணி நெல்லிக்காய் எலுமிச்சம் ஒரே மேட்டர் தான் ரெண்டுமே பிரிச்சு தான் நெல்லிக்காய் எலுமிச்சம் 66 கம்மியா இருக்கும் 12 ரன் வந்துருச்சு ஏய் 78 112 2 பால்ல வந்து சொன்னா எப்படி 32 அதிகமாக இருக்கு கையில ஏய் வாங்க ஏய் வாங்க அங்கே வரைக்கும் நிப்பாட்டு இந்த இப்போ ஒயிட் பால் கலர் கலரா